ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடசட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருந்தாலும் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிய விடுங்க, கசப்பு தன்மை தந்துடும் இல்லைன்னா. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து அதில் 5 பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி வச்சுக்கலாம். அதோட மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அதோட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு சேர்க்குற வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதோட மீடியம் சைஸு புளி கரைச்சி தண்ணி ஊற்றுறேன். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.